பன்னீரை சுவாமிக்கு கொடுத்து அதனை யாகத்தின் நெறிவு ஆவதியான மகா பூர்ணாவதின்னு ஒன்று நடக்கும். இந்த பட்டு வஸ்திரத்தோட அம்பாளுக்கு அந்த யாகத்திலே மகா பூர்ணாவதி, இந்த மகா பூர்ணாவதி ஆகும் பொழுது அந்த தட்டை எல்லாரும் தொட்டு கும்பிட்டு அப்போ அம்பாள் இடத்திலே பிரார்த்தனையை வைக்க வேண்டும். என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை ஆகப்பட்டது நமக்கு பூர்ணமாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அப்படி பூர்ணாவதி மகா தீபாராதனை பிரசாதம் வழங்குதல். இந்த நவராத்திரி 9 நாட்கள் நம்ம என்ன புண்ணியம் அப்படின்னா, சுவாமிக்கு சிவன் ராத்திரி ஒரே ஒரு நாள் தான், அம்பாளுக்கு மட்டும்தான் இந்த நவராத்திரிங்கிறது. இந்த 9 நாட்கள்ல அம்பாள் இங்கே வருவதாக ஒரு ஐதீகம். முப்பெரும் தேவிகளும் நமக்கு அருள் வழங்குவதாக ஒரு ஐதீகம். இந்த தெய்வங்கள்லாம் நம்ம கடும் விரதம் இருந்து சாப்பிடாம பண்ணாம அம்பாளுக்கு நாம போய் விரதங்கள் இருந்து பிரார்த்தனை வைக்க வேண்டும். அம்பாள் இடத்துல அந்த இதெல்லாம் கிடையாது. இந்த 9 நாட்கள் 9 நைவேத்தியம் வச்சு இந்த கொழுக்கள் எல்லாம் வச்சு அம்பாளை இங்கே வரவழைக்க செய்து மனசார பிரார்த்தனை பண்ணுவோம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் பாவ விமோசனம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 தலைக்கட்டு, நம்மளுக்கு அப்புறம் 10 தலைக்கட்டு, நாம 11வது தலைக்கட்டு, மொத்தம் 21 தலைக்கட்டுகள். இந்த 21 தலைக்கட்டுகள்ல இந்த 11வது தலைக்கட்டுல நாம இப்படி எல்லாம் ஒரு ஆலயங்கள் வச்சு இப்படி நவராத்திரிகள் பூஜைகள் எல்லாம் கலந்து நாம எல்லாம் சுவாமியை கும்பிடணும் அப்படின்னா அது சுவாமியோட அருள். இந்த சிவராமத்துல அழகான வாக்கியங்கள் வரும். அவனருளாலே அவன்தான் வணங்கி, அவன் அருள் இருந்தால்தான் நம்ம இங்க உட்கார முடியும், இந்த மந்திர சப்தங்கள்லாம் கேட்க முடியும், ஹோமத்துல கலந்துக்க முடியும். அந்த அவன் அருள் இருந்தால்தான் நம்ம எதுவுமே பண்ண முடியுங்கிறான். சுவாமியோட அருள் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்படி அம்பாளின் அருள்னாலே இந்த 9 நாட்கள் நவராத்திரி முப்பெரும் தேவிகள் இங்கே வருவதாக ஒரு ஐதீகம். மித்த தெய்வங்கள்லாம் நம்ம கடும் பிரார்த்தனை கடும் விரதம் இருக்கும். அம்பாள் இடத்துல அப்படி கிடையாது. தேவையில்லாம வரம் கொடுப்பாள் அம்பாள். நாம பிரார்த்தனை செய்தாவே தாயின் உள்ளம் கருணை இல்லம், தந்தையின் உள்ளம் அன்பு நெஞ்சம் தான். நம்மளுக்கு எப்ப பசி எடுக்குங்கிறது தாய்க்கு தெரியும். அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய முறை அம்பாள் இடத்திலே, அம்மா இந்த கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த பிரார்த்தனை மனமுறை வேண்டுனாவே அம்பாள் இடத்திலே வருவதாக ஒரு ஐதீகம். போனால் வருவது செல்வம்.